சரியா? அதை என்ன சொன்னாங்க? பேக்கப் வால் அப்படின்னு சொன்னாங்க. என்ன பேக்கப்? பேக்கப் என்ன? நம்ம மாடிக்கு போனோம்னா சுத்தி இவ்வளோ ஹைட் ஒரு இது போட்டு வால். ஏன் வச்சிருக்காங்க? நம்ம கீழே இருக்கிறவங்க வச்சிருக்காங்க இல்லையா? அதே மாதிரி சைடுக்கும் வச்சிருக்காங்க இல்லையா? அந்த வால் இருக்கிறது என்ன? பேக்கப். ஸோ இந்த ஃப்ரண்ட் எலிவேஷன்ல அந்த பேக்கப் மாட்டுறது எல்லாமே என்ன இருக்கும்? இன்க்ளூட் ஆகிருக்கும். புரிஞ்சா? ஓகே. அதுக்கப்புறம் இப்போ நார்மலா இது எவ்வளோ பில்லர் இருக்கு? 1 2 3 4. சரியா? 4 பில்லர் இருக்கா? இந்த முன்னாடி பண்ணுவோம். அப்ப 4 பில்லருமே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியா? ஓகேயா? அந்த பில்லர் வந்து சரியா? அப்போ பூமிக்கு அடியில இந்த மாதிரி போன் பண்ணியா? இது பேர் என்ன? ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷன். கரெக்ட்டா? அப்ப அடியில இருக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபவுண்டேஷன் சொல்லுவோம். சரியா? இதே என்ன சொல்லுவோம்? பிளிந்த். ஓகேயா? பிளிந்த்ங்கிறது என்னன்னா பாரு 4 காலம் இருக்கா? நீ நிறைய கோயிலுக்கே போயிருக்க. இந்த காலமா போயிருக்காங்க. ஆனா கீழே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்லாப்ல எல்லாமே கனெக்ட் பண்ணிருக்காங்க. மேலே ஒரே ஒரு இதுல கனெக்ட் பண்ணிருக்காங்க. அது ஏன் அந்த பிளிந்த் போடுறாங்க அப்படின்னா, நீ ஒரே ஒரு காலம் ஒரு இடத்துல போடும்போது அங்க மட்டும் வெயிட்டும் ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமா இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் வேற ஒரு ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி பிளிந்த் போடும்போது என்ன ஆகும்னா என்ன லோடு எல்லாமே ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். சரியா? அதனால தான் அந்த பிளிந்த் போடுறாங்க. பிளிந்த் ஒரு இல்ல இந்த ஃபவுண்டேஷன் போய் இன்க்ளூட் யார் இல்லையா? இதெல்லாம் என்ன சொல்றாங்க? பிளிந்த் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு டயக்ராம் எடுத்தீங்கன்னா இது எல்லாமே என்ன இருக்கும்? இன்க்ளூட் ஆயிருக்கும். சரியா? நான் இது வந்து என்ன ஃப்ரண்ட் எலிவேஷன். சரியா? இதே இத நான் வந்து அங்கிருந்து சொல்றேன். அங்கிருந்து பார்க்கும்போது என்ன வியூ வரும்? ரைட் வியூ வரும். சரியா? அப்ப அங்க என்ன இருக்கு? ஒரு வால் இருக்கு, 2 ஜன்னல் மட்டும் இருக்கு. சரியா? ஒரு வால் இருக்கு, 2 ஜன்னல் மட்டும் இருக்கு. அதே சமயம் நம்ம பார்த்தீங்கன்னா எந்த வந்து இது இருக்கு? காலம் இருக்கு. கடைசியில் ஒரு காலம் இருக்கு, இங்க ஒரு காலம். 2 காலம் மட்டும் இருக்கு. சரியா? அதை வந்து மீன் பண்ணிருக்கோம். வரைஞ்சிருக்கோம். ஸோ இது வந்து என்ன? ரைட் எலிவேஷன். ஓகேயா? அதே வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்ன எலிவேஷன்? லெஃப்ட் எலிவேஷன். ஓகேயா? ஸோ நவ் ஓகேயா? ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தாச்சு, ரைட் எலிவேஷன் பார்த்தாச்சு, லெஃப்ட் எலிவேஷன். இப்போ நம்ம நார்மலா வரையும்போது எந்த இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்? எந்த வியூ ரொம்ப இம்பார்ட்டன்ட்? சரியா? இப்போ எலிவேஷன் வந்து நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு டாப். சரியா? இப்போ இந்த ரூமையே நீ மேல இருந்து நீ வரையவே வைக்கலாம். ஓகேயா? எப்படி வரையலாம்? சரியா? இத வரையறது டோர். சரியா? அதுக்கப்புறம் இது ஓகே புரிஞ்சா? இதே ரூமை நீ மேல இருந்து பார்க்கல, அப்போ வந்து இப்படி பற்றி தானே இருக்கும். ஒரு டோர் இருக்கு, 2 விண்டோ இருக்கு, அந்த விண்டோ, இந்த 3 விண்டோ இப்படி வளைஞ்சிருக்காங்க. சரியா? இந்த கொஸ்டின் இப்படிதான் நடக்குது. உங்களுக்கு வர கொஸ்டின் இப்படிதான் இருக்கு. சரியா? ஆனால் இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? டாப் சொல்லுவோமா? இதை காலிட்டு டாப் எலிவேஷன் சொல்லக்கூடாது. ஏன்னா எப்போ ஃபுல்லா நம்ம பார்க்கறோமோ அந்த எலிவேஷன் சொல்லுவோம். டாப் வந்து இதுல வந்து காலிட்டு புரிஞ்சா? நீ நார்மலா பாரு, நம்ம வீடு கட்டும்போது என்ன பண்ணல, பிளான் பண்ணி முடியாம கரெக்டா கன்ஸ்ட்ரக்ஷன் பிளான் பண்ணி முடியாம அப்படி என்ன அப்படின்னா அந்த டாப். சரியா? அதே அவங்களுக்கு எலிவேஷன் என்னன்னு காமிச்சா இது நான் சொன்னேன் அதை தனியாக காமிக்கும்.
ஓகேயா? ஸோ இது வந்து காம்ப்ளிமெண்டரி பர்பஸ் பிளான். சரியா?